பால் பெரிய சந்தை இருக்கு. நாட்டின் பிரதம அமைச்சர் டைரி டேன்னு பால் நாள்ல பேசுனதற்கு, இந்தியா அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதியில தான் அந்நிய செலாவணி ஈட்டுது. அவரே பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்னார். இப்ப இந்த பாலுலயும் மாட்டுக்கறியிலேருந்து தான் நமக்கு பெரிய பொருளாதாரம் வருது. நமக்கும் பிரேசிலுக்கும் தான் போட்டி நடக்குது. நம்ம முதலிடமா, 2வது இடமா. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மாடு வளர்க்கறதில்ல? எல்லாரும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இப்ப எல்லாம் பயன்படுத்துறோம். ஆனா மாடு வளர்க்கறது ஒரு அசிங்கம்னு நினைக்கிறோம். எல்லாருமே கறி சாப்பிடுறாங்க. அப்ப அது ஆடு வளர்க்கறது அசிங்கம்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இயற்கை வேளாண்மை வேணும்னு நினைக்கிறாங்க. ஆர்கானிக் ஃபுட் வேணுங்கிறாங்க. இந்த ஆர்கானிக் எங்கேருந்து வரும்னு தெரியல. ஆடு, மாட்டு கழிவு இல்லாம இயற்கை உரம் எங்கேருந்து வரும்? இப்ப இது ஒரு இது. தமிழ்நாட்டுக்கு பால் எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க. ஆந்திராவிலிருந்து வருது. ஏன் நீ மாடு வளர்க்கல? ஆவின் பால் விக்க தெரியுது. வளர்க்க தெரியாதா உனக்கு? பால்வளத் துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. பால் இருக்கு, வளம் எங்க? கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. துறை இருக்கு. கால்நடை எங்க? அப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அதனால தான் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கைக்கு போயிடுறேன்.